அப்பாடா இடிஞ்சு போச்சா. சின்ன பொண்ணு எலும்புமா. ஏங்க ஒரு 5 நிமிஷம் நைட்டு பூரா அந்த பையன் தூங்கவே விடலைங்க. செத்து நேரம் உறங்கிக்கிட்டேன். வாங்க நீங்க. ஏட்டி அம்மா ஏசுவாட்டி ஏந்திரி. சர்ச்சில் பெல் அடிச்சிருச்சு பத்தியா. எலும்புமா மணி 6 ஆயிட்டு. என்னைக்கு தான் சீக்கிரம் எலும்புனேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எலும்புறதுக்கு எங்க அம்மா வந்து 2 வசப்பாட்டினா தான் எலும்புவா. பாட்டி எங்கிட்ட நீ திருந்தே போறது கிடையாது. ஊர்ல எல்லாம் அவ்வளோ பேர் எல்லாம் எழும்பி மருமவ தான் எல்லாம் சோறு பங்க அவ அந்த வேறதுக்கு வேலைக்கு போறா. இவ மட்டும் நல்ல மைசூர் மகாராணியாட்ட எழும்பிக்கிறது 8 மணி 9 மணிக்கு ஏந்திரிக்கா. ஏதாவது அன்பா பொங்கி வைக்க எடுத்து தின்னுபிட்டு மாடு கணக்கா அங்கங்கே ஓடி போயிடுறா. எல்லாம் என் தலை எழுத்து எங்கே கடந்து வந்தாலே தெரியல. வந்ததுலேருந்து என் வீட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது கிடையாது. இவ்வளோலாம் வச்சுட்டு என்ன செய்யுது, எங்கே கடந்து பிடிச்சிட்டு வந்தாலும் தெரியல. மணி 8 ஆகுது, இன்னும் பொம்பளை ஏந்திரிக்காத பத்தியா. இவ ஏந்திரிச்சு எப்போ சோறு பொங்கி எப்போ எல்லாருக்கும் போடுவா. என்னைக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து எனக்கு ஒட்டிக்கு 2 வேலை தான். ஒரு வேலை கை வேலை பிடுங்கி பார்க்க மாட்டேங்க. ஏதாவது பொங்கி வச்சா அம்பளதும் போட்டு வலிச்சு தின்னுடுறா. இங்கே தான் அந்த உலகலையை தேடி கண்டுபிடிச்சானே தெரில. பெத்தவையெல்லாம் கொஞ்சமாவது அறிவு சொல்லி பத்தாளுவளா என்னன்னு தெரில. ஆமாம், அறிவு சொல்லி பெற்றிருந்தா தான் அவள் என்னைக்கோ திருந்திருப்பா. இப்படி ஏன் இழுத்துட்டு ஒடியார போறா? அவளுக்கு என்ன எப்படியாவது தொலையட்டன்னு அவள் துரத்தி விட்டுட்டா. இங்கே வந்து ஏன் கழுத்தான் இருக்கு. அம்மா ஏம்மா கிடந்து காலையிலேயே கத்திட்டு கிடக்கிய? சூடா ஒரு டீ போட்டு தெரியலா? வாப்பா வா, ஒன்னதான் தேடிட்டு கிடந்தேன். நீயே வந்துட்ட. போயிட்டு அங்கே வந்து சிங்கு ஃபுல்லாக சாம நம்பி கிடக்கு. எல்லாத்தையும் விளக்கி வை, போய் சோறு பங்கு போ. காலையிலே வந்துட்டான். டீ போட்டு தெரியா காப்பி போட்டு தெரியான்னுட்டு. ஏன்னா வேலைக்காரில்ல இவங்களுக்கு சேவகம் பண்ண தான் நான் இருக்கேன். ஒரு மகாராணி ஒன்று கட்டிட்டு வந்தல, மகாராணி எழுப்பி விட்டு காப்பி கேட்க வேண்டியதானே. என்கிட்ட எதுப்புக்கா கேட்க? அவன் நேற்று தானே முதல் நாள் ஸ்கூல் போனா, அதனால தான் ஒரே அசதியா இருக்குன்ட்டு படுத்து கிடக்கா. பாவம்மா ஒரே மாச்சலா இருக்கும் போல. ஆனா நல்ல வரும்ல வாயில. ஒரு சோறு பங்கி கொடுக்க கிடையாது. வந்ததுலேருந்து ஒரு பச்சை தண்ணி ஒரு வெண்ணி வச்சு கொடுத்துருக்கால உனக்கு. அப்படியே அப்பட்ட பொண்டாட்டிக்கு நல்ல சப்போட்டு வாங்கிட்டு வரையோ. நல்லா வந்துட்டான். மாச்சலை பட்டு கிடக்கா மோச்சாலை பட்டு கிடக்கான்னுட்டு. ஏன் அவளுக்கு என்ன கேடா? பணமரம் எனக்கு நல்லா வளர்ந்து கிடக்கா. ஒரு பண சோத்தை ஒரே வாயில் திங்க. அவளுக்கு என்னல கேடு? பள்ளிக்கூடம் போனாலாம். ஆமாம், படிக்கல போனா பள்ளிக்கூடம். ஊரில் எவ்வளவுமே போகல. இவன் மட்டும்தான் அதிசயமாக வேலைக்கு போனா. அதனால நல்லா படுத்து உறங்கிட்டு கிடக்காளோ. என்ன செய்யணும் சொல்லு, நம்ம என்ன காலமிக்கி விடவா? வந்துட்டான். நான் போய் வேணா எழுப்பி விடட்டா? வேணாலே, பாவம். எவ்வளோ நேரம் நைட்டு பூரா கண்ணு முழிச்சிருந்தாலோ பாவம். வேலைக்கு வேற போறல்ல, எலும்பட்டும்ல. எப்போ எலும்பலுமே எழுப்பட்டும். நீ போயிட்டு அவள் பக்கத்துலேயே கடந்து உறங்கிட்டு கிடப்போ. ஒழுங்கா போயிடல அந்தாண்டே. வாயில் என்ன வரன்னு தெரியாது. ஆனால் நீ எல்லாம் என்னைக்கு திருந்த போகிறது கிடையாது. இன்னைக்கு அவளை வீட்டோட இழுத்துட்டு வந்தானா அன்னைக்கே வேணான்னு தலைப்பாடா அடிச்சிட்டேன். கேட்டானா? அவள் ஆளு மூஞ்சி முறகட்டையும் அவன் எவனாச்சும் இழுத்துட்டு ஒடியாரவனால இதான் சாக்கி நல்லா இழிச்சவையும் மாட்டிக்கிட்டான்னு கிடந்து நல்லா இழுத்துட்டு ஒடியாந்துட்டான். அவன் ஆயும் அதான் போக்கு போனா போட்டும். நம்ம எங்கேருந்து நகை நட்டு வச்சிருக்கோம், எங்கேயாவது இழுத்துட்டு ஓடட்டுன்னு அவளும் விட்டுட்டு அவள் பாட்டுக்கே இருக்கா. இங்கே வந்துட்டு நல்லா மோளம் அடிச்சுட்டு கிடக்கு. இதெல்லாம் வேற யாவோ சேர்த்துப்பான். என்ன மாதிரி இழிச்சா வச்சிருந்தா சேர்த்து வச்சு குடும்பம் பண்ணிக்கிட்டு கிடக்கேன். போகலப்பா, அதில் டீ விட்டதுக்கு எடுத்து குடிச்சிட்டு போ. உனக்கு என்னைக்கு என் கையால் தான் சோறு. என்னைக்கு நீ பொண்டாட்டி கையில் சோறு வாங்கிட்டீங்க முடியாது இல்லையாப்பா. ஏட்டி சின்ன பொண்ணு இட்டி எலும்பு. உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் தாங்கி ஏச்சி வாங்கிட்டு கிடக்கேன். எலும்புறிய லேட்டு. இப்ப என்னங்க எதுக்கு கடந்து இப்படி காலையிலேயே அலறிட்டு கிடக்குறீங்க? நிம்மதியா உறங்க முடியுது அந்த வீட்டுல. ஒண்ணு நீங்க சத்தம் முடிய, இல்லைன்னா உங்க அம்மா அந்த சாமனை பூரா போட்டு உடைக்கா, இல்லைன்னா மிச்சியை திரி விட்டு சவுண்டு வர வைக்கா. என்னதான் செய்யும் இந்த வீட்டுல? ஒரு உறக்கம் கூட நிம்மதியா உறங்க முடியல. சே ஏட்டி மணி என்னாச்சுன்னு தெரியுமா? எங்க அம்மா கிடந்து அங்க ஏசிட்டு கிடக்கா. வந்ததுலேருந்து ஒரு வேணாம் சோறு பொங்கிருப்பியாட்டி. எங்க அம்மா தானே டெய்லி வேலை பார்க்கா. ஒரு சோறு பொங்க தெரியாதனால பரவாயில்ல. போயிட்டு எங்க அம்மாவுக்கு அங்க நின்றுட்டு ஏதாவது ஒக்கமுக்க வேலை செய்யலாம்ல. அங்க கடந்து ஏச்சுவாங்க. என்னால முடியலம்மா. போ ஏந்திருப்பி. எப்போ பார்த்தாலும் மணி 9 மணிக்கு தான் ஏந்திரிக்க. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சா அந்த பாட்டெல்லாம் விழாம இருக்கும்ல. உன்னால எவ்வளவு பேச்சு வாங்கியது? உங்க அம்மா தானே
அவளுக்கு காலையிலேயே கத்தலைன்னா பொழுதே போவாது. என்ன நான் என்ன ஏசலைன்னா அன்னைக்கு பொழுதே விடியாது பத்தியா. அதனாலதான் காலையிலேயே ஏந்திரிச்சோன்னா எல்லாரும் சுப்பிரபாதம் கேட்பாவ. உங்க அம்மா சுப்பிரபாதம் பாடுறத நான் டெய்லியும் கேட்டுட்டு கிடக்கேன். எனக்கெல்லாம் பழகி போச்சு. உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம். போங்க அந்தாலாங்கிட்டு. இதை கேட்டு கேட்டு நானும் வந்ததுலேருந்து காதெல்லாம் புளிச்சு போயிட்டு எனக்கே மனப்படம் ஆயிட்டு. கேட்டேன் நானே சொல்லுவேனே, ஒவ்வொரு வீட்டில் மருமோ இருந்துச்சு வேலை பார்க்க ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க. என்னைக்கு இவ்வளோ அழைச்சிட்டு வந்தே அன்னையிலேருந்து வீடு தைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவா. வேற என்ன மாத்தியா சொல்ல போறா? போல எங்கிட்டு வந்துட்டேன். உங்க அம்மா உங்க கொம்பு செய்ய விட்டோன்னா இங்க வந்தானே அப்படியே காட்ட வந்துட்டவளோ. போங்க அங்கிட்டு. ஆனா உங்க 2 பேருட்டு இடையில இருந்து நான் மாட்டிக்கிட்டு என்ன தவிக்க தெரியுமா? உனக்கும் பேச முடியாம அம்மாக்கும் பேச முடியாம, அம்மா சொல்லியதும் கேட்கணும் நீ சொல்லியதும் கேட்கணும். என்ன தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? சே, ஏன் தான் அந்த ஆம்பளை பிறந்தனே தெரியல. சே, வீட்டுல ஒவ்வொரு ஆண்மகனும் என்ன கஷ்டப்படியானுங்க இப்பதானே தெரியுது. தெரியுதுல்ல? தெரிஞ்சா அந்த ஓரமா ஒரு சோபா கிடக்குல, அங்க போய் இருந்து அழுவுங்க போங்க. வேற என்ன செய்ய முடியும்? எல்லாம் தலையெழுத்து. வேற ஒன்றும் செய்ய முடியாது. போங்க இருந்தால போயிட்டு கிளம்புன வேற லேட் ஆயிட்டு. உங்க அம்மாட்ட 4 பேச்சு பேசிட்டு நானும் 2 நாளாக நின்றுட்டு போறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். எப்படினாலும் உங்க அம்மா சும்மா விட மாட்டா. அங்க போன உடனே ஏதாவது பேசுவா. எனக்கும் வாய் சும்மா இருக்காது. நான் ஏதாவது பேசுவேன். அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வாங்க நபருங்க இந்தாண்ட. இவளை என்ன சொல்லியது? எங்க அம்மா கிடந்து என்ன ஏசியா? ஒரு மரியாதை கூட மதிக்க மாட்டேங்க. எப்படி இருக்கா பத்தியா? சே, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம இருக்காளே. ஏங்க காலையிலே டிவி முன்னாடி இருந்தாச்சோ, ஏதாவது டீ தண்ணி எதுவும் போட்டு வரவாங்க? என்ன என்ன இன்னைக்கு ஏதாவது அதிசயம் நடக்க போதோ? சும்மாவே டீ கேட்டா கொடுக்க மாட்டா. இன்னைக்கு நீயே வந்து விசாரிக்க. என்ன ஏதாவது வேணுமோ சொல்லு, பரவாயில்ல. இல்லைங்க, உங்க மேல எனக்கு எப்பவுமே காதல் உண்டுங்க. நம்ம எத்தனை வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம். உங்க மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? அதான் காலையில இருந்து டிவி பார்க்கல, அதான் டீ வேணுமா என்னன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்க மேல எனக்கு எப்பவுமே தனி பாசம் தான் பார்த்துக்கங்க. என்ன டீ வேணும் சொல்லு. எதுக்கு இப்படி காலையிலேயே கடந்து பல்ல இழிச்சிட்டு நிக்க? என்ன ஏதாவது வேணுமா? வாயை திறந்து சொல்லு. எதுக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? நானே மறக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதப்ப வந்து இடையில ஞாபகப்படுத்தி விட்டுருக்கா. நானே அதெல்லாம் மறக்கணும். என்னைக்கு ஒன்ன பார்த்தேன்னு அன்னையிலேருந்து நரகத்துல விழுந்துட்டேன். என்னை பார்த்துல நரகத்தில் விழுந்துட்டியலோ? இல்லைன்னா மகாராணி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாவ. நான் பாவம் இடையில வந்து சிக்கிட்டேனோ, உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். அப்படித்தானே? எது சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு கிடக்க? ஏதாவது ரூபா வேணுமா? இல்ல ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கியா? சொல்லு வசந்தி, சொல்லு, பரவாயில்ல. ஏங்க குழு எடுத்தோம்ல போன வருஷம், அந்த குழு இந்த மாசத்தர முடியுது பத்தியில, அதுக்கு ஒரு 6000 ரூபா இன்னும் கட்டாம கிடக்கு. அது கட்டுறதுக்கு மட்டும் இப்ப ரூபா வேணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. ஏட்டி, என்ன விளையாடுறியா? இந்த மாசம் குழு கட்டுறதுக்கு நான் 1ஆம் தேதி ரூபா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்ல. அப்ப அந்த ரூபா என்ன பண்ண? இப்போ வந்து ரூபா கட்டிட்டு இருக்கா? ஏன் குடும்பத்துல எதுவுமே செலவெல்லாம் கிடையாதோ? கரெக்டா ரூபா கொடுத்தியே, அதை அப்படியே வாங்கி வச்சிருந்தேன். இந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு 1000 ரூபா ஆகி போயிட்டு, அப்புறம் 2 சீலா படிச்சிருந்துச்சு, அதை ஆன்லைன்ல போட்டேன். அது ஒரு 2000 வந்துச்சு, அவ்வளவுதான். ஏன் உங்களோட பொழுதனைக்கு குப்பை கட்டிட்டு கிடக்கேன்? வருஷம் ஃபுல்லா உங்களோட தானே இருக்கேன். அதுக்கு எனக்கு நீங்க ஏதாவது சம்பளம் தெரியலோ? பொழுதைக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அது இன்னும் எல்லா வேலையும் நான் தான் செய்யேன். உங்களை ஏதாவது வேலை பார்க்க முடியும்னா அதுக்கு ஏதாவது சம்பளம் தெரியலோ? ஒரு 2000 எடுத்ததுக்கு இன்னும் கணக்கு பார்க்காத பத்தியா? ஏங்க எடுக்க எனக்கு உரிமை கிடையாது. உங்க காசு என் காசுன்னு தனித்தனியா பிரிச்சு பேசுறீங்களோ? இந்த வீட்டுல எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கிடையாது. பொழுதுக்கு உங்களுக்காக தான் நான் மாடா உழைச்சிட்டு கிடக்கேன். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யேன். ஒரு 6000 ரூபாய் கொடுத்ததுக்கு என்ன கணக்கு பார்க்கற பத்தியா? போதும், இனிமேல் நீங்க எங்கிட்ட ரூபாயே கொடுக்க வேணாம். இந்த மாசத்தை நான் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், அதை வச்சு நான் பாத்துக்கேன். உன் பிள்ளை நீயே பாத்துக்க. இனிமே வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேன், பாத்துக்க. ஆமா, ஒரு சீலை வாங்கினதுக்கு என்ன வரத்து வரான்? ஒரு சீலை எடுத்தது ஒரு குத்தமா? எல்லா சீலையும் கிழிஞ்சு போச்சு. இந்த ஒரே சீலை தான் எந்த நேரமும் கட்டிட்டு இருக்கேன். அதனால ஆசைப்பட்டு ஒரு 2 சீலை எடுத்தேன். அதுக்கு என்ன பேச்சு? சே, இதே நானும் சம்பாரிச்சு எடுத்திருந்தா யாருக்காவது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? ஏட்டி, எதுக்கு இப்படி நடிச்சிட்டு கிடக்கா? ஆஸ்கார் அவர் கூட யாரும் இப்படி நடிக்க மாட்டா வட்டி. என்ன நடிப்பு நடிக்கா? கொடுத்த ரூபாய் என்ன பண்ணன்னு தானே கேட்டேன். ஏதாவது நான் சொன்னேன்னா எப்படி நடிச்சிட்டு கிடக்கா பத்தியா? நீங்க 4 தச்சு குழுவுங்க, 6000 பணம் வேணும். ஏதாவது செய்யுங்க. என்கிட்ட ஒத்த ரூபா கிடையாது பத்தியாங்க அம்மா. இந்த நேரத்துல சொன்னா நான் எங்க போவேன்? ரூபாய் என்ன மரத்திலே காக்கி அங்கிருந்து பிச்சுட்டு வந்து உன்ட்ட கொடுக்கறதுக்கு நான் எங்கிட்டு போக முடியும்? 100-200 கேட்க 6000 ரூபாய் கேட்க நான் எங்க போக முடியும்? சொல்ல பாப்போம். ஏங்க உங்க தம்பி தான் இருக்கான்ல பக்கத்து வீட்டுல, நல்ல வருமானம் வருதுங்க. அவன் ஒரு நாளைக்கு 4 சேலை ஆர்டர் போட்டு வாங்கியா. ஏங்க உங்க தம்பி செல்வாட்ட கேட்டு பாருங்க,
செல்வாட்டை இல்லாத காசா அவன் பொண்டாட்டி டெய்லியும் 4 சேலை ஆர்டர் போட்டு வாங்க ரூபா எல்லாமே வாங்கியா அவள்கிட்ட கேட்டு பாருங்க கொடுத்துடலாம் உங்க தம்பி தானே அவெல்லாம் 4 சேலை 5 சேலை ஒரு நாளைக்கு வாங்க இஷ்டப்பட்ட பொருள் ஆர்டர் போட்டு வாங்கிய அதெல்லாம் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டேங்க ஒரு மாசத்துக்கு ஒரு சேலை எடுத்ததுக்கு இந்த மனசு என்ன ஏச்சி ஏதோ என்ன பண்றது நம்ம நிலமை அப்படி இருக்கு. எம்மா நிப்பாட்டு உன் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டே மறுபடியும் கேட்டு பாக்கேன். ஹலோ செல்வா, நான் தான் பேசுறேன். ஒரு 6000 ரூபாய் இருந்தா ஜிபேல போட்டு விட. உங்க அன்னைக்கு தேவைப்படுதான் குழுக்கு கட்டணும்னு உடனே கேட்கா. கையிலையும் ரூபா இல்ல. சித்த இருந்தா போட்டு விடுறியா? சரிண்ணே, நான் அனுப்பி விடியேன். சரிப்பா, சம்பளம் வந்தானே போட்டு விட்டுறேன். என்ன ரொம்ப நன்றிம்மா. என்னங்க தாரன்னு சொல்லிட்டேனே. ஜிபேல போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்கான். பாத்திலங்க கேட்ட ஒரு 2 நிமிஷத்துல கூட இல்லைன்னு கூட சொல்லல. பத்தியில 6000 ரூபா உடனே போட்டு விடுறேன்னு சொல்லியான். அப்ப கையில எவ்வளவு இருப்பு இருக்கும் பணம்? அப்போ ஆமா டெய்லி 4 டெலிவரிக்காரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எவ்வளவு சாமான் வாங்கியா தெரியுமா? அந்த செலவெல்லாம் போக கையில எந்த நேரமும் ரூபா வச்சிருக்காவ. எங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட ரூபா வருது? நிறைய இருக்கும் போலக்கு. என்ன ஆமா, அவன் கொள்ளையடிக்கான்ல, அதனால எந்த நேரமும் கையில ரூபா வச்சுட்டு இருக்காவ. போட்டி எங்கிட்டி வந்துட்டா அப்பதான். அதான் ரூபா கிடைச்சிட்டுல, போய் அடுப்பங்கரில் ஏதாவது சோறு பொங்கலன்னா பொங்கு போ. இல்லைன்னா யார் வீட்டுலயாவது போய் இருந்துட்டு ஓசி குழம்பு ஓசி கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பேசாம இருந்து டிவி பாரு, இல்லைன்னா படுத்து உறங்கு போ.